Daily. Taste the Daily. ராஜகம்பீரன் இப்போ என்னன்னா திமுக சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல, நேரடியாக மக்கள் கிட்ட போய் பிஎல்ஓக்கள் போய் பேசுறதும் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் மேற்கொண்டு அதில் நிறைய சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. இல்லம் தேடி கல்வி, உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், வீடு தேடி நீங்க போறோம் அப்படின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ரீச் பண்ண முடியுது இல்ல? ஏன் எஸ்ஐஆர்ல சீர்திருத்தத்தை செய்ய முடியாதுன்னு ரொம்ப வேலிடான லாஜிக்கான क्वेश्चन தான் அது. பீகாரில் என்ன நடந்தது என்பதை பார்த்ததற்கு பீகார் வந்து இந்தியாவில் இருக்கா வேற சீனாவில் இருக்கா பாருங்க. இல்ல பீகார் எந்த மாநிலம் வந்து இந்தியாவினுடைய ஒரு மாநிலமா இல்ல எங்க தேர்தல் ஆணையத்திற்கு உட்பட்டதா இல்ல வேற நாட்டுல இருக்கா? பாருங்க சார், சவுதி அரேபியால இருக்கா பீகார்? தேர்தல் ஆணையம் வந்து முறையீடு செய்ததற்கு இந்தியாவில் இன்னொரு மாநில சாட்சி இருக்கு. பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் 6.5 லட்சம் பேர் சென்னையில மட்டுமே இருக்காங்க. நீங்க வந்து பீகாருக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. எந்த நீங்க பெட்ரோல் நான் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் நீங்க நான் சொன்னதாக நீங்க பீகார்னே எதுக்கு டயர்ட் ஆகறியா? நீங்க பாஜகவினுடைய குரலாக ஏன் அதிமுக பேசணும்? ஒரு நிமிஷம் இருங்க. பாஜகவின் குரலா ஒரு நிமிஷம் இருங்க. என்னது பாஜகவின் குரலாகவே எதுக்கு அதிமுக பேசணும் கேக்குறேன். எது எனக்கு புரியல. கேள்வி கேட்டது நான். எஸ்ஐஆர் ஒரு நிமிஷம் இருங்க சார். கேள்வி கேட்டது நான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம பாஜகவின் குரலா, அவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா, அது இருக்கா, என்ன சார் இது பதில்? இங்க திமுக ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்குதுன்னு கேட்டா, பீகாரை பாருங்கள், கேரளாவை பாருங்கள், அங்க பாருங்கள், இங்க பாருங்கள். அப்படி பார்த்தா நீட்ட கேரளா அக்செப்ட் பண்ணிருக்கு, வெஸ்ட் பெங்கால் அக்செப்ட் பண்ணிருக்கு, பீகார் அக்செப்ட் பண்ணிருக்கு. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? யார் திசை திருப்புறது? இருங்க, தமிழ்நாட்டை பத்தி கேள்வி கேட்டா நீங்க பீகாருக்கு போய் திசை திருப்புவீங்களா? ஆனா நீட்ட பத்தி கேட்டா நீங்க திசை திருப்புறீங்க. இருங்க, எஸ்ஐஆர் விவகாரத்துக்கு வாங்க. தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு நீங்க முதல்ல வாங்க. தமிழ்நாட்டுல வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான முயற்சி நடக்கிறதா இல்லையா? அப்படி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அது இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. இதே நீங்க வந்து வேணும்னே வட இந்தியர்களை இங்க வந்து வாக்காளரா சேர்த்திருவாங்கன்னு பயமுறுத்தி வாக்காளர் பட்டியல்ல பெயர் நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்களா இருக்காங்கல்ல, இறந்தவர்கள் இருக்கிறாங்க, குடி மாற்றம் செய்தவர்கள் இருக்கிறாங்க, ரிப்பீட் ஆனவங்க இருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்ப சீர்திருத்தம் பண்றது? அதை யாருமே தடுக்கலையே. அதுக்கு யாரும் எதிர்க்க ஒரு கருத்தை சொல்லலையே. இறந்தவர்களை நீக்குவதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இல்லங்க, நீங்க சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. என்ன பிஎல்ஓக்கள் சரியில்லை, சீக்கிரமா முடிக்க முடியாதுன்னு 1008 கேள்வி கேட்கறோம்ல, அதுக்கான பதில நான் வாங்கிக்கிறேன். ஒரு அண்மை செய்தி கிடைச்சிருக்கு. மாநிலம் முறைகேட்டில் ஈடுபட்டு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்காங்களா இல்லையா? ராகுல் காந்தி இந்தியாவுல தான், இந்தியர் தான். உங்களுடைய பதில நான் வாங்கிக்கிறேன். ஒரே நிமிஷம் அப்பாஸ், பீகார் மாநிலம் இந்தியாவுல தான இருக்கு. அதை ஏன் ஏற்க மறுக்கறியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு, உங்களுடைய பதில வாங்கிக்கிறேன். ஒரு அண்மை செய்தி கிடைச்சிருக்கு, என்னன்னு பார்த்துட்டு வந்தாங்க ராஜகம்பீரன் அப்பாஸ். என்னன்னா, தமிழகத்துல இந்த எஸ்ஐஆரை ஏன் திமுக இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறாங்க? அதிமுக சொல்றாங்க இறந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கு, இன்னும் நீக்கப்படாம இருக்கு. தேர்தல் சமயங்கள்ல எப்படி இறந்தவர்கள் உயிர் தெழுந்து வந்துருவாங்களா, எப்படி வராங்க, அதுக்குத்தான் திமுக எதிர்க்குதுங்கிறாங்கல்ல. இல்ல, அது தவறான கருத்து. வட இந்திய தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதற்கான முயற்சி நடக்கிறது. அவர்கள் வந்து தமிழ்நாடு எங்கும் பரவி கிடக்கிறார்கள். ஏறத்தாழ 35 லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. எனக்கு புரியல. அவர்களை வாக்குரிமை கொடுத்தால் அவர்கள் பாஜகவின் வாக்கு வங்கியாக மாறுவார்கள் என்ற அபாயம் இருக்கிறது. தமிழர்கள் வெர்சஸ் வட இந்தியர்கள்ங்கிற அந்த பிரச்சனையை வேணும்னே தூண்டிவிட்டு அதுல அரசியல் லாபம் பெறலான்னு திமுக நினைக்குதா? திமுகவுக்கு அந்த அவசியம் இல்ல. ஏன்னா இந்த சினிமா படத்துல எல்லாம் வரும்ல, எலெக்ஷன் நெருங்குற சமயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் நேரத்திலே கலவரத்தை தூண்டுவது என்பது பாஜக ஸ்டைல். ஒரு நிமிஷம் திமுக அப்படி எங்கேயுமே நடந்ததற்கு ஆதாரமே இல்லையா? பதறீங்க. ஏன் பதறேன்? நான் எஸ்ஐஆர் பத்தி உண்மையை சொல்றேன். நான் இருங்க இருங்க, கூல் டவுன், நோ டென்ஷன். எஸ்ஐஆர் இங்க எப்பவுமே வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நடக்கிறது தான். அதிமுக வாக்காளர்களை நீக்கினால் உங்களுக்கு சம்மதமா? ஒரு நிமிஷம், எஸ்ஐஆர்ங்கிற பெயர்ல அதிமுக சார்ந்த வாக்காளர்களை வாக்காளர்களை எப்படி நீக்க முடியும்? திமுக அதிமுக பிரச்சனை. அது வாக்காளர்களை வந்து முறைகேடாக இருங்க மழை காலத்துல, கனமழை காலத்துல நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. அதிமுக ஓட்ட மாத்தலன்னா அப்ப திமுக பிஎல்ஓக்களோட சேர்த்து திமுகவோட பாக முகர்வர்களை நீங்க அனுப்புறீங்க. திருட்டுத்தனம் நடக்காமல் பாதுகாப்பதற்கு, கண்காணிப்பதற்கு போகிறாங்க. இருங்க சார்,
அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்களா எஸ்ஐஆருக்காக? அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்களா? அப்ப எல்லா கட்சியும் அவங்களுடைய பாக முகவர்களை அனுப்புங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? அது அவரவருடைய கடமை. என்ன சார் இது? வாக்காளர்களை பாதுகாப்பது அவங்களுடைய கடமை. எங்கள் வாக்காளர்களை எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை திருட்டுத்தனமாக திருடக்கூடாது என்பதற்கு கண்காணிக்கிறதுக்கு கரெக்டா ஃபார்ம் கொடுத்திருக்காங்களா, விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்கிறார்களா, முறைப்படுத்தி இருக்கிறார்களா அப்படின்னு பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு நிமிஷம் என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. அது எப்படி திமுக பாக முகவர்கள் மட்டும் பிஎல்ஓக்கள் கூட போறாங்க? பிஎல்ஓ யாரு? அரசு நியமிக்கக்கூடிய அதிகாரிகள், சரியா? அவங்க தானே பிஎல்ஓ. திமுகவுக்கு ஜனநாயகத்தின் மீது ஜனநாயகம் திருடக்கூடாது நாங்க கண்காணிக்கிறோம். நீங்க எல்லா கட்சிகளும் நீங்க அனுமதிக்கிறீங்கல்ல? இருக்கு சார். யார் அந்த சார்னு கேட்டீங்களா? அதான் இது ஜனநாயகத்தினுடைய திருட்டுத்தனம். அதுதான் அப்ப இருந்து ஆரம்பிச்சு அப்ப இருந்து ஆரம்பிச்சு சார்னு சொன்னாலே ஒரு பதற்றம் வந்துருது இந்த திமுகவுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி நீங்க சொன்ன அதே அண்ணா யூனிவர்சிட்டி சார்னு சொன்னாலே பதறாங்க. இருங்க சார், என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. சட்டம் என்று சொல்லக்கூடாது. இருங்க நீங்க இருங்க, நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நானே பிஎல்ஓக்கள் தமிழக அரசு தான் நியமிக்கறாங்க, அரசு அதிகாரிகள் தான் அவங்க. அரசு சம்பளம் வாங்க கூட போங்க, திருட்டுத்தனம் நடக்குதா இல்லையான்னு செக் பண்ண போங்க. நீங்க ஜனநாயக கடமை ஆற்றாம இருந்துட்டு கூட போற திமுக காரங்க போக கூடாதுன்னு சொல்றியா? ஏன் பதறீங்க? திமுக வாக்குகள் எங்க இருக்கோ இல்ல திமுக வாக்காளர்கள் யாரோ அவங்கள மட்டும் லிஸ்ட்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக மட்டுமே தான் திமுக பிஎல்ஓக்கள் கூட உங்க பாக முகவர்கள். திமுக மட்டும் தான் வாக்காளர் இருக்காங்க, அதிமுக வாக்காளர்கள் இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆனா பிஎல்ஓக்கள் போறது யாரு? வாக்காளர்களை நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. வாக்குகளை நம்ம தள்ளி ஊற்றணும் அப்படின்னு நீங்க உங்க பாக முகவர்களை ஒரு பக்கம் அனுப்பிட்டு இந்த பக்கம் எஸ்ஐஆர் நடக்க கூடாதுன்னு இந்த பக்கம் ஒரு நாள் சொன்னது. எஸ்ஐஆர் நடக்க கூடாதுன்னு எஸ்ஐஆர் பண்ணக்கூடாது யாரு சொல்றான்? ஏன் முதலமைச்சர் என்ன சொன்னாரு தெரியாதா உங்களுக்கு? ஏங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம், ஒரு மோசடி நாடகம் இங்க அரங்கேற பார்க்கிறது என்பதை கண்டிக்கிறோமே. பாருங்க லாஜிக் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதிமுக ஓட்டு பரவாயில்லையா? கடவு ஓட பரவாயில்லையா? யாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது? திமுக தான் போச்சு. ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போரிலே திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. நீங்க ஏன் போகல? அதிமுக ஏங்க வந்து இந்த வாக்கு திருட்டுக்கு ஏன் உடந்தையாக இருக்கிறீர்கள்? நான் கேக்குறேன், ஏன் உடந்தையா இருக்கீங்க? என்ன உடந்த? என்ன வாக்கு திருட்டு? எதுக்கு பாஜக இந்த இடத்துல ஆதரிக்கணும்? நீங்க கொள்கை வேற வேற. பாஜக என்ன ஆதரிச்சாங்க எனக்கு புரியலையே. ஏற்கனவே ஆளுங்க மாநில தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தானே அப்படின்னு சொல்லப்படுகிறது. பல அயோக்கியத்தனங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் யார் சார் நடத்துறாங்க? தமிழக தேர்தல் ஆணையம் தான் நடத்துச்சு. தமிழக தேர்தல் ஆணையம் தமிழக அரசு கையில தான் இருக்கு. தமிழக தேர்தல் ஆணையத்தை திமுக வச்சுக்கிட்டு தான் 22 மேயர் ஜெயிச்சிங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? ஏங்க எத்தனையோ இடங்களில மோசடி செய்திருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி சொன்னது உங்களுக்கு செய்தி தெரியாதா? உங்களுக்கு இருங்க சார், செய்தி வந்து சேர தமிழகத்துல அப்படி நடந்திருக்கான்னு இந்தியாவுக்குள்ள வரைக்கும் இந்தியா முழுக்க வாக்கு திருட்டு நடக்குது. தமிழ்நாட்டுல வாக்கு திருட்டு நடப்பதை வந்து நீங்க தடுப்பதற்கு திமுக வந்து ஜனநாயக போராட்டத்தில் இருக்கிற போரிலே கலந்து கூட நீங்க உடந்தை ஆயிட்டு பாஜக பாஜகவுக்கு அதிமுக பாஜகவுக்கு ஆதரவு எஸ்ஐஆர்ங்கிறது யார் கொண்டு வந்தது? வர மேடம் நீங்க பதில் சொல்லுவீங்களா? எஸ்ஐஆர் யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது நீங்க சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் தானே? ஆமா, தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடி தானே? தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடி தானே? நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை ஏன் நீக்கினார்கள் என்கிற கேள்வி இருக்கு. தேர்தல் ஆணையத்திலே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியே இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் இருந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கியது தேர்தல் ஆணையத்தினுடைய காரணமா இல்லையா? பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்க. உச்சநீதிமன்றத்தை தேர்தல் ஆணையத்திலே நீக்கியது தேர்தல் ஆணையமா? இண்டிபெண்டன்ட் பாடி வார்த்தைக்குள்ள வர மாட்டேங்கறியா? இல்ல நீங்க பேசி மாநிலத்துக்குள்ள மட்டும் தான் தேர்தல் ஆணையம் பேசிட்டே இருங்க. இல்ல இது சர்வாதிகாரமா இல்லையா உங்களுக்கு? என்ன சர்வாதிகாரம்? ஒரு கேள்வி கேக்குற நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க பதில் சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணையம் என்பது திமுகவுக்கு மட்டுமே உள்ள பிரச்சனை மாதிரி நீங்க பாக்குறீங்க. எஸ்ஐஆர் என்பது அதிமுகவுக்கும் பிரச்சனை தாங்க. என்ன பிரச்சனை? அடிமை சாசனம் எழுதி தராதீர்கள். நான் கேக்குறேன், நீங்க பாஜகவிற்கு பல்லக்கு தூக்குற இடத்துக்கு இந்த இடத்துக்கு வராதீங்க. காங்கிரஸ் பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குறீங்க நீங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க மேடம், பதில் சொல்லுங்க மேடம். அதாவது ஏன் திமுக ஆதரிக்குது, ஏன் அதிமுக சாரி ரிவர்ஸ்ல சொல்றாருல்ல, ஏன் நாங்க ஆதரிக்கிறோம் நீங்க ஏன் எதுக்குறீங்க அது சொல்லுங்க. நாங்கள் திருட்டுத்தனம் நடக்கிறது, பீகாரில் நடந்திருக்கிறது, ஹரியானாவில் நடந்திருக்கிறது. ஏற்கனவே 25 லட்சம் வாக்காளர்களை திருடி இருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி சொல்றாரு. இந்தியா முழுக்க வாக்கு திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது.
தமிழ்நாட்டில் அந்த வாக்குத்தீட்டு நடக்க கூடாது என்பதற்காக திமுக போராடிக்கிட்டு இருக்கு. நீங்க திருநர்களுக்கு ஆதரவாக நினைக்கிறீங்க. ஏங்க வாக்கு திருட்டுக்கு உடந்தையாக அதிமுக நிற்பது ஏன்? நீங்க பதில் சொல்லுங்க. தவறான வாக்குகள் வாக்காளர்கள் அங்க பட்டியல்ல இருக்கிறாங்க, அவர்களை நீக்குவது குறித்து 25 லட்சம் வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அவங்களை இன்னைக்கு தான் நிதியமைச்சர் சொன்னாங்கல்ல 25 லட்சம் வாக்காளர்களை நீக்கணும். அது போக குடிமாற்றம் செய்யப்பட்டவர்கள் பல லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல சார் இருங்க சார், பாஜக தமிழ்நாட்டுக்கு பாருங்க, நிர்மலா சீதாராமன் சொன்னதை கேக்குறீங்கன்னா நீங்க பாஜகவினுடைய கிளைக்கழகமாக அதிமுக இருக்கா? நான் கேக்குறேன், பகிரங்கமா கேக்குறேன். அதிமுக என்பது பாஜகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததா இல்லையா? நீங்க தனி கட்சி நடத்துறீங்களா? அதிமுக தனி கட்சி நடத்துறீங்களா? பாஜகவுடைய கிளை கட்சி நடத்துறீங்களா? என்ன காரணம்? ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இது ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏன் அதிமுக ஆதரிக்கிறீங்க? இவைத்தனத்திற்கு போய் போகாது. ஒரு குடும்பத்துக்கு கடமலை காலத்துல அவசரமாக விண்ணப்பங்களை வாங்கி அடுத்த மாசமே சரிபார்ப்பதற்கு பேர்ல ஒரு நிமிஷம் அயோக்கியத்தனத்தை நிறைவேற்றுகிறார்கள். நீங்க சொன்ன அதே வார்த்தையை இல்ல அதே வார்த்தையை நான் கேள்வி முன்வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கனமழை காலத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது அயோக்கியத்தனம் நீங்க சொன்னது அந்த வார்த்தை. நீங்க சொன்னது அப்படின்னா கனமழையில மக்கள் இங்க வெள்ளத்துல அழுது புரண்டுகிட்டு இருக்கிற சமயத்துல இந்தியா கூட்டணிக்கு நான் கூட்டணி பேச போறேன்னு முதலமைச்சர் செய்தது என்ன அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க சார். மழைநீர் வடிகால் பணிகள் வெயில் காலத்துல பண்ணணும்னு சொன்னா இப்ப மழைக்காலம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க சென்னை முழுக்க எத்தனை குழி தோண்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நமக்கு எந்த விதமான தார்மீக உரிமை கிடையாது, அதை பத்தி பேசக்கூடாது. ஆனா இந்த SIR விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இறந்தவர்களுடைய பெயரை ஜனநாயகத்துக்கு எதிரானது, வாக்காளர்களுக்கு செய்கிற வரலாற்று பிழை இது. திருத்திக் கொள்ளணும் நீங்க. அந்த வரலாற்று பிழைக்கு முதலமைச்சரே அக்செப்ட் பண்ணிருக்கிறாரு. ஏன் பிழையா? இந்த மாதிரி எடப்பாடி தொழிலாளர்களுக்கு ஓட்டு போடுறதா ஏன் நான் சொல்லக்கூடாதுன்னு இப்படியே தடுக்கிறீங்களா? நீங்க கத்து பேசினா அதை விட பேசுறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதலமைச்சர் போய் கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு. இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி SIR எதிர்க்கிறாரே அப்படின்னு கேள்வி கேட்டா, ஓஹோ சார் SIR ஆதரிக்கிறாரே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. உடனே அதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்ன, ஓஹோ இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு போல அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? SIR ஆதரிக்கப்பட வேண்டியது. பாஜக ஸ்வாகா பண்ண போகிறது, மோசடி செய்ய போகிறது. அதிமுக சொல்றது இங்க பயப்படுறாங்க. கூட்டணி கட்சிகளையும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவங்களையும் சேர்ந்து தூண்டி விட்டுட்டு நீங்க போராடுங்க, இல்லாட்டி சீட்டு கம்மியா கொடுப்போம் அவங்களையும் மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தவறான கருத்து. சார் இருங்க, இவர் திரும்ப சொல்ற ஜனநாயகம் மக்களாட்சியினுடைய மாண்பு என்ன சார்? நேர்மையாக ஒரு அரசியல் களத்துல வாக்குகள் பதிவு நடக்கணும் தேர்தல் நேரத்துல. இதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணணும். இதுக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கல. ஏன் ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க? ஜனநாயகம் பேசுறாரு. திமுகவினுடைய ஒற்றை குடும்பத்திற்காக அடிமை சாசனம் எழுதினவங்க இத பேசலாமா? ஜனநாயகம் ஏற்றுக்கொண்டாங்கல்ல, உதயநிதி ஓட்டு போறாங்க. மக்கள் எம்எல்ஏ ஆகலைனா அவரே அமைச்சராக மக்கள் ஓட்டு போடுவாங்க. சொல்லுங்க, ஓட்டு போடாதீன்னு சொல்லுங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க, உதயநிதியை மக்கள் ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையோ இல்ல சமூக நீதிங்கிற வார்த்தையோ நம்ம பயன்படுத்தவே கூடாதுல்ல சார். அதிமுக யாருமே கிளைக்கழக செயலாளர் திமுகவுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. திமுகவுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. கிளைக்கழகத்திலிருந்து ஒருத்தர் பொதுச் செயலாளராகவோ திமுக தலைவராகவோ வந்தாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. சரி, அதற்கு பிறகு சாமானிய மனிதனாக இருந்தவர் சட்ட அமைச்சராக மிகப்பெரிய அமைச்சராக கேட்டது முதன்மை பொறுப்புல வந்தாரா? முதன்மை பொறுப்புல பொதுச் செயலாளராக முதன்மை பொறுப்பு என்ன? தலைவர்.
அந்த பொறுப்புக்கு வந்தாரா? இல்ல மேடம், எடப்பாடி பழனிசாமி மட்டும் என் பொதுச் செயலாளர் இருக்காரு கேட்டா ஒத்துக்குறீங்களா? தமிழா இருக்கலாம் பொதுச் செயலாளர் ஆவடிலாம் கேட்டா ஒத்துக்குறீங்களா? ஆர் ஆசாவுக்கு அது போதும். ஆமா, அதுதான் சொல்றோம் நாங்க. அமைச்சர் அது போதும். ஆனா உதயநிதியை துணை முதலமைச்சர் பேசக்கூடாது. கேபினெட் அமைச்சர் கொடுத்திருக்காங்க சார் என்ன சார், என்னது புரியல? கேபினெட் அமைச்சர் அப்ப கேபினெட் உனக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னா என்ன கேட்டியா? அடித்தட்டுல இருந்து மேல வந்து என்ன சார் இது? இல்ல கருணாநிதின்னு சொன்ன ஆராசான் உங்களுக்கெல்லாம் நாங்க கேபினெட் கொடுத்திருக்கிறோம்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்றேன், பேசுனதுக்கும் நீங்க இப்ப பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கிடையாது. நான் அதுக்குள்ள போக விரும்பல பாஸ். இல்ல அது தவறுதான். நான் அதை பத்தி நான் அதுக்குள்ள போக விரும்பல. எஸ்ஐஆர் விவகாரத்துல ஆரம்பத்துல இருந்து அதிமுக அங்க ஆதரவு பண்றாங்க, அதிமுக இதை பண்றாங்க, அதிமுக குற்றம் சுமத்துறதுலே இருக்கிறீங்களே. போன உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுல 2021 டிசம்பர்ல நடந்ததுல உள்ளாட்சி தேர்தல் அப்ப அவங்க சொன்னாங்கல்ல, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரத்துல நடந்த கள்ள ஓட்டு போட்ட 2 பேரை புடிச்சு கொடுத்தாரு இல்லையா? அங்கே ப்ரூஃப் ஆயிருக்குல, ப்ரூவ் ஆயிருக்குல. தனிநபர்கள் கள்ள ஓட்டு போடுவது தவறுன்னு சொல்ற நீங்க அதை தேர்தல் ஆணையத்தின் வழியாக செய்வதை தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க. வரைவு வாக்காளர் நீங்க வந்து பேசியிருக்கணும். எதையுமே பேசாம நடக்க கூடாதுன்னு இப்படி தலைகீழா நிக்கிறீங்களே ஏன்? குடியுரிமை திருத்த சட்டம் என்பதை நடைமுறைப்படுத்த முடியாமல் காரணத்தினால் குடியுரிமை திருத்த சட்டத்தை மறைமுகமாக நிறைவேற்றுவதற்கு இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்துகிறாங்க. ஆதாரம் படிச்சு பாருங்க. இல்ல இது ஒண்ணு திமுக பொதுக்குழு கிடையாது. சிஏஏவை நாங்கள் ஆதரிக்கிறோம் சொன்னா கைதட்டிட்டு, இல்ல மாத்தி சொல்லிட்டீங்க சிஏஏவை எதிர்க்கிறோம் சொன்னா மறுபடியும் கைதட்டுற கூட்டம் இது கிடையாது. நீங்க சொல்றீங்கல்ல, விளக்கம் சொல்லுங்க சார். விளக்கம் சொல்லுங்க. மலைப்பாம்பு ஜனநாயகத்தை விழுங்கி கொண்டிருக்கிறது. இல்ல இங்க பாருங்க, அவங்க அது இவங்க இது அடிக்க போறாங்க. திமுக திமுக காங்கிரஸ் கட்சி மிரட்டிட்டு இருக்கா? அத முதல்ல பாருங்க. திமுக காங்கிரஸ் கட்சி உடனே அவங்க சொல்லுவாங்க. நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? இல்லங்க சார், 2011ல 63 நாயன்மார்கள் நல்லா கீழே மாடியில் என்ன ஆச்சு, மேல் மாடியில் என்ன ஆச்சுன்னு கதை எல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. திமுகவை சொன்னா அது பழைய கதை, அதிமுகவை சொன்னா உடனே வந்துருவீங்க. இன்னைக்கு அரசியல் என்ன, அதை பேசுங்க. இன்னைக்கு இல்ல சார், எஸ்ஐஆர்ல ஏன் சார் பயப்படுறீங்க? பிஎல்ஓ இருக்கு, அப்படியே உங்க பக்கத்துக்கே வந்தாலும் பிஎல்ஓ யாரு? அரசு அதிகாரிகள் தானே. அப்ப அரசு அதிகாரிகள் தவறு இழைப்பாங்க, அரசு அதிகாரி மேல நம்பிக்கை இல்லன்னு நீங்களே சொல்றீங்களா? சொல்லுங்க. பல முறைகேடுகள் அரசு அலுவலர்கள் நிறைவேற்றப்பட்டதே இல்லையா அது வரைக்கும்? முறை கூட நேத்தே உங்க திமுகவோட ஐடி விங்க சேர்ந்த ஒரு பெண் வந்து போய் ஃபுல் ஃபார்ம் வச்சிட்டு போய் உட்கார்ந்து நடந்தது வீடியோவே இருக்கு, பாக்குறீங்களா? நீங்க தனிநபர் தவறுகளை சுட்டிக்காட்டி அது தனிநபரா? அது தனிநபர் குற்றம். ஆனா ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து கள்ள ஓட்டுக்காகத்தான் இதை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா அதிமுக சார், இந்த நெரேட்டிவ் மக்கள் நம்ப மாட்டாங்க சார். திரும்ப வர இருங்க.